அறிவியல் ஆன்மீகத்தினுடைய 6வது பகுதியாக விரிவாக்கம் செய்ய விரும்புகின்றேன். ஏற்கனவே நாம் சொல்லிக்கொண்டு வந்திருக்கின்றோம் 5வது பகுதியிலே. இது ஒரு பெரிய ரகசியம், அதிசூட்சும ரகசியம். மரபணுக்குள், அதாவது ஒன்று மட்டும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த உடம்பினுடைய உள் உறுப்புகளையோ வெளி உறுப்புகளையெல்லாம் கண்டுபிடித்து விட்டோம். ஆனால் உடலில் இருக்கக்கூடிய பல லட்சம் கோடி செல்களிலும் மரபணுவினுடைய துகள்கள் இருக்கின்றன என்பதை அறிவியல் கூறிவிட்டது. அப்புறம் நம்ம இவங்க சொல்லிக்கிட்டே இருக்காங்க இல்லைங்களா, ஆன்மீகத்தில் எதை அறிந்தால் எல்லாவற்றையும் அறிய முடியுமோ என்ற அறிவை அறிந்துவிடு. எப்பொருள் யார் யார் காட்பினும் எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பதை, அந்த அறிவை கண்டுபிடித்து விடு. அதே இது இருக்குது. இன்னொன்று அறிவுடைய அதிகாரத்தில், இதை பற்றி சொன்னது மெய்யுணர்வு அதிகாரம். அறிவுடைமை அதிகாரத்தில் தெளிவாக இருக்கிறது. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பதறிவு. அப்போ ஒன்று நீங்கள் தெளிவாக இருந்துக்கணும் இல்லையா? என்ன தெளிவு என்றால், இந்த உடலுக்குள்ளே நமக்கு வேறு எந்த ரிஸ்க்கும் எடுக்க வேண்டியதில்லை. 2000 சொச்சம் ஆண்டுகளுக்கு முன்னாலே நமக்கு தெரிஞ்ச ஒன்று, உருவாக்கப்பட்ட ஒன்று திருக்குறள். மற்றதெல்லாம் ரொம்ப சுத்த வேணாம். நமக்கு முன்னால் இருக்கிறது 64 கலைகள். புரிஞ்சுக்கிட்டீங்களா? அந்த சரி கம பத நீ என்ற அந்த இசையின் வடிவத்திலிருந்து தான் எத்தனை வந்தது. சரி, இது எப்படி வந்தது? அதே மாதிரி அப்படி விஞ்ஞானிகளுக்கு வாங்க. அப்படியே விஞ்ஞானிகளுக்கு போனீங்கன்னா, வேர்ல்டில் இருக்க எல்லா விஞ்ஞானிகளுக்கும் ஒன்று மட்டும் தெரிகிறது. அந்த மனிதன், திருவள்ளுவனாக இருக்கட்டும், தொல்காப்பியனாக இருக்கட்டும், கம்பராக இருக்கட்டும், வால்மீகியாக இருக்கட்டும், நம்மளுடைய 108 உபநிடதங்களையும் வெளியிட்ட நம்மளுடைய பரிசுத்த ஞானிகளாக இருக்கட்டும், சித்தர்களாக இருக்கட்டும், நீங்கள் 2 விஷயத்தை புரிஞ்சுக்கிட்டே வரணும். இந்த அறிவியல் ஆன்மீகம் என்பதில் வெறும் சித்தர்களையும் வேதாந்திகளையும் மட்டும் நான் குறிப்பிடுகிறேன் என்று நினைத்து விடாதீர்கள். ஒவ்வொரு மனிதனுக்கும், பிறந்த ஒவ்வொரு மனிதனுக்கும் கடவுள் தன்மை என்பது, கடவுளின் பிம்பமாக பிறந்திருக்கிறான் என்பது கோடி மடங்கு உண்மை. இல்லைன்னா உங்களுக்கு ஒரு மரமோ ஒரு செடியோ நேரம் காமிச்சிருக்கும். ஒரு சிங்கத்திடமிருந்து வேதாந்தம் வந்ததுன்னு பேசிக்கிட்டு இருப்போம். நம்ம நினச்சி பாருங்க, உலகத்தில் எத்தனை லட்சம் மிருகங்கள் இருக்கின்றன, பறவைகள் இருக்கின்றன, காற்றிலே கண்ணுக்கு தெரியாத உயிரினங்கள், சிறு உயிரினங்கள், கடலிலே. இவ்வளவுக்குள்ளேயும் இருந்த ஏதாவது ஒன்று பேசியிருக்கணும் இல்லையா? இதுவரைக்கும் அந்த வரலாறே கிடையாது. சிங்கம் சித்தர் மாதிரி பாடியது. இது நீங்கள் இதை எடுத்துக்கலாம், கொஞ்சம் இன்டர்னலாக போங்க. புலி வால்மீகி மாதிரி ஒரு ராமாயணத்தை இயற்றி பேசியது. அப்போ ஒரு விஷயம் நம்மளுடைய ஞானிகள் சொன்னது கோடி மடங்கு உண்மை அல்லவா? அது விஞ்ஞானமாக இருக்கட்டும், மெய்ஞானமாக இருக்கட்டும். அதனால தான் நான் இது 2ஐயும் பிரிச்சுக்கிறேன். நீங்கள் விஞ்ஞானம் மாறக்கூடியது, உடனே மாறக்கூடியதெல்லாம் புரிஞ்சுக்கிருவீங்க, அதில் சந்தேகம் இல்லை. ஆனால் பல ஆண்டுகள், இன்றைக்கு நமக்கு கொடுக்க அலைபேசி எத்தனை ஆண்டுகளாக விளையாண்டுக்கிட்டு இருக்கு, கம்ப்யூட்டர் விளையாண்டுக்கிட்டு இருக்கு, வான ஊர்தி விளையாண்டுக்கிட்டு இருக்கு, இன்றைக்கி ஏஐ விளையாட ஆரம்பிச்சிருச்சு, ஆர்டிஃபிஷியல். இதை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு நிலை இருக்கு இல்லையா? அந்த நிலை மூளைக்குள் தான் அல்லது உடம்பிற்குள் தான். உடம்பிற்குள் என்பது இன்றைக்கு எபிஜெனடிக்ஸ் சொல்ல ஆரம்பித்து விட்டது. இந்த என்விரான்மெண்ட்டும் சரியாக ஆச்சுன்னு சொன்னால் டோட்டல் ஜீன்ஸ் கேன் பி கண்ட்ரோல்டுன்னு வந்துருச்சு.
ஒரு காலத்தில் ஜீன்ஸ் கண்ட்ரோல்ஸ் தி டோட்டல் பாடின்னு இருந்தது. இப்போ ஜீன்ஸையே என்விரான்மெண்ட் சூழலை உருவாக்கினால் கண்ட்ரோல் பண்ணிடலாம்னு வந்துடுச்சு. அதில் நிறையா இப்போ இருந்துக்கிட்டு இருக்கு. பட் ஒரு உறுதி, இந்த எபிஜெனட்டிக்ஸ் வர்றதுக்கு முன்னால், ஜெனட்டிக்கல் என்ஜினியரிங் வருவதற்கு முன்னால், மரபணு திறன் கோட்பாடுகள்லாம் வருவதற்கு முன்னால், தியரி ஆஃப் மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் வருவதற்கு முன்னால், ராமானுஜத்துக்கு மேத்ஸ் ஸ்மார்ட் இருந்ததே. கொஞ்சம் ஆழமாக நீங்கள் உள்ளே போங்க. அப்படிப்பட்ட ரகசியங்கள் பொதிந்தது. அதைத்தான் நான் ஏற்கனவே கூறியிருக்கின்றேன். பிறக்கும் ஒவ்வொரு மனிதனும் அவனுக்குள் அண்டத்தில் இருக்க அத்தனையும் பிண்டத்தில் இருக்கின்றன. ஆனால் அவைகளுடைய அளவு குறைந்து கூட இருக்கும். அங்கே தான் டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியும். உதாரணமாக இளையராஜாவுக்கு இசையில் நம்பர் 1, ஆனால் அவர் மியூசிக்கல் ஸ்மார்ட்டில் நம்பர் 1. ஆனால் அவர் பாடி ஸ்மார்ட்டில் இல்லை. பாடி ஸ்மார்ட் மீன்ஸ் விளையாட்டில் இல்லை, அவ்வளோதான். இப்படி ஒவ்வொன்றா போங்க, ஒவ்வொருத்தராக எடுத்துங்க நீங்கள். அப்படி எடுத்து பார்த்தீங்கன்னா, பீத்தோவன் வரைஞ்சதையும், மொனாலிசா டிராயிங் வரைஞ்சதையும், மொசாட் மியூசிக் போட்டதையும் நினச்சி பாருங்கள். பீத்தோவனும் மொசாட்டும் மியூசிக்கலாக வந்ததையும் யார் கண்டுபிடிக்க முடியும்? அப்போ இந்த விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே சில. அதனால்தான் நான் ஏற்கனவே 5வது பகுதியில் கூறியிருக்கின்றேன், டிஎன்ஏ என்பதை நீங்கள் பார்க்க முடியாது. இன்றைக்கு டபுள் கலிக்ஸ்னு கொஞ்சம் அப்படி சின்ன லெஸ் பிக்சர் பார்த்துக்கலாம். ஆனால் அதற்குள் பயங்கரமான ஒரு ஒரு பெரிய, இதை உணர்ந்தாலே நீங்கள் இறைத்தன்மை என்று சொல்லக்கூடிய ஒன்றை புரிந்து கொள்வீர்கள். இது எல்லாரும் கண்டுபிடிக்க முடியல வெறும் ஆதங்கம் இல்லை, கண்டுபிடிக்கவே முடியாது என்பதை நீங்கள் தவறாக எடுத்துக்கொண்டிருக்கிறீர்கள். அதற்காகத்தான் நான் முதல் எபிசோடில் சொன்னேன், நீங்களாக 24 மணி நேரமும், அதாவது 1440 நிமிடம், அதாவது 86,400 நொடிகளும் நீங்கள் ஆனால்தான். அதுக்கு ரொம்ப சிம்பிளாக சொன்னேன், எந்த பயிற்சி இல்லாமல். நீங்கள் எதையுமே கம்பேர் பண்ணக்கூடாது அடுத்தவர்களை, அவ்வளோதான், சிம்பிள். எதற்குமே நீங்கள் சமாதானமோ பொய் சமாதானமோ ஆகிவிடக்கூடாது. 2வது. 3வது விஷயம், எந்த நேரமும் நெகட்டிவ் தாட்ஸ் வந்துக்கிட்டு இருக்கும். எந்த நேரமும் நெகட்டிவ் தாட்ஸ், எந்த நேரமும் தாட்ஸ் வருதோ இல்லையே, பின்னால் இருந்து நம்மளை தூண்டிக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் எது செய்தாலும் முடியாதுன்னுவாங்க, அல்லது தப்பாக பேசிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவாங்க, அல்லது நாம் சும்மா இருந்தவங்களையும் நம்ம நெகட்டிவாக திங்க் பண்ண விட்டுருவாங்க. அதுலெல்லாம் சந்தேகமே இல்லை. ஏனென்றால் இந்த இடத்தை அடைகிறது இருக்கு இல்லைங்களா, அதாவது கடவுள் தன்மையையும் கடவுள் தன்மையிலிருந்து இயங்கதையும் அடைகிறது இருக்கு இல்லைங்களா, அடைந்த ஒன்றை தக்க வைப்பது ஒன்று இருக்கிறது. இது மாபெரும் கடுமை என்பது ஓகே. ஆனால் அதை செய்திருக்கிறார்களே நம்ம ஆட்கள். அதைத்தான் நம்முடைய அறிவியல் ஆன்மீகம் என்ன முயற்சி பண்ணுகிறது என்றால், நீங்கள் கடவுள் தன்மையோடையே 24 மணி நேரம் இருந்து கொண்டு அந்த கடவுள் தன்மையினுடைய அதிசூட்சும ரகசியங்களை புரிந்து கொண்டு, அதனுடைய ஒரு ஆணிவேரினுடைய முதல் மூலமாக இருக்கக்கூடிய மரபணு திறன்களை தெரிந்து கொண்டு, அந்த மரபணு திறன்களோடு கலந்திருக்கின்ற அதிநுண் சூட்சுமமான உண்மையினுடைய உணர்வு அதிர்வலைகளையும், அன்பினுடைய உணர்வு அதிர்வலைகளையும், அன்பே சிவம் என்று சொல்லிட்டு போயிட்டாங்கங்க. எங்கெங்க இந்த உடம்புக்குள்ளே இருக்குது? அதுதாங்க நீங்கள் உலகம் முழுவதும் ஒன்றாக இருப்பது. பெட் அனிமல்ஸ் இருக்குதுங்க. பாம்பை ஒருத்தர் கையில் பிடிச்சிக்கிட்டு தெரிகிறாருங்க அப்படின்னா என்னங்க அர்த்தம்? அந்த அன்பினுடைய அதிர்வலைகள் தாங்க. ஒன்றும் ரகசியம் இல்லை. பெட் அனிமல்ஸ் சில வீட்டுகளுக்கெல்லாம் போனீங்கன்னா அவங்க அப்படியே தமிழ் பேசுவாங்க, இங்கிலீஷ் பேசுவாங்க, அதை பூரா அப்படியே கேட்கும். அதை டாக்ஸ்ன்னு சொன்னா தான் நல்லாயிருக்கும். அது அப்படி நம்ம மொழியில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி
அப்படி வச்சுருக்காங்க குழந்தையை போல். அதுகளும் அப்படியே இருக்குது. இது பரவாயில்ல, நீங்கள் யூடியூப்பில் போய் பாருங்கள். ஒரு கேர்ள் சிங்கத்தோடு விளையாண்டுக்கிட்டே இருக்காங்க. சிங்கத்தோடு அது அப்படியே குழந்த மாதிரி விளையாடுறாங்க. ஒரு வினாடி நினச்சா அந்த சிங்கம் அப்படியே ஒரு வினாடியில் க்ளோஸ் பண்ணிடும். நான் என்ன சொல்ல வருகிறேன் என்றால், நம்ம ஏற்கனவே பேசியது மாதிரி உங்களுக்குள்ளே இருக்க அத்தனை விஷயமும் கண்டுபிடிப்பதற்கு உங்களுக்கு சரியாக இருக்கும்போது நீங்கள் வள்ளுவன் சொன்ன விஷயத்தை மட்டும் தொடர்றதில்ல. என்ன தொற்றனை தூறும் மணற்கேணி மாந்தர்க்கு கற்றனை தூறும் அறிவு என்று சொன்னாரே, அதையும் நம்ம தோண்டி பார்க்குறதில்ல. அடுத்து கற்க கசடர கற்பவை கற்றபின் அந்த சொல்லியிருக்கார் இல்லைங்களா, இதுக்குள்ளே மட்டும் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம். புற வழியாக அந்த இடத்துல ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். நம்ம இதை அடைஞ்சிடணும், அதை அடைஞ்சிடணும்னு சொல்லலை. அந்த அடைதலில் இந்த உங்களுடைய பிறப்பின் ரகசியம் தெரிவதல்ல, இந்த பூமியில் ஏன் வாழுகிறோம், அடுத்த உயிருக்கு எப்படி வாழ வைக்க முடியும், ஒவ்வொரு உயிரினத்தையும் நேசிக்க முடியும் என்ற நினைவு வந்துவிடும். அப்படி ஆனவங்க தான் அன்னை தெரசா. சும்மாவெல்லாம் ஆயிட முடியாது. அப்படி இப்போ நினச்சி பாருங்கள். அப்போ அவங்க இந்த மாதிரி சயின்டிஃபிக்காக அறிவியல் ஆன்மீகம் சொல்லி பழகினாங்களா? அதெல்லாம் கிடையாது. இன்னொரு விஷயம், ஒரு ரகசியத்தை புரிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இன்றைக்கி இருக்க மறைநூல்களெல்லாம் எழுதப்பட்டு 3 காலங்களில் நிற்பதோடு உலகம் அழியும் வரை நிற்குங்க. அதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவைகள் எல்லாமே ஆத்மாவின் எழுச்சிக்கு பிறகு எல்லா எண்ணங்களும், நல்ல எண்ணங்களும் சொல்கிறேன், நேர்மறை மட்டும் இல்லை, நீங்கள் தொடக்க காலத்திற்கு நேர்மறையான எண்ணங்களோடு நேர்மறை முறையில் உங்களுடைய மரபணு திறனுடைய ஈடுபாட்டில் செய்து நீங்கள் அந்த மரபணு திறனில் என்லைட்டன்மெண்ட் ஆகி உலகத்தை ஜெயிச்சு ஒலிம்பிக்கில் வர்றது அது முறை. ஆனால் அதற்கு பிறகு இந்த உலகத்தில் இருக்க அத்தனை காரியத்தையும் நீங்கள் செய்த பிறகு அடுத்த விஷயத்துக்கு நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணணும்னா, உங்களுக்குள்ளே இருக்க ஒவ்வொரு அணுவணுவான அசைவையும், அது காற்று உள்ள போது நினைக்காதீங்க, கோடிக்கணக்கான ரகசியங்களை பண்ணி காற்று மாறுகிறது. உணவு போகுதுன்னு நினைக்காதீங்க, இரத்த ஓட்டம் என்று நினைக்காதீங்க, அதுக்குள்ளே ஆயிரக்கணக்கான பெஸ்ட்டு பாக்டீரியாஸ் இருக்குன்றாங்க. இதெல்லாம் என்ன, எப்படி அந்த இடத்துல நீங்கள் என்ன வரணும்னா, இவ்வளவு பெரிய கன்ஸ்ட்ரக்ஷன் உள்ள இந்த உடம்பை, ஒரு ஒண்டர்ஃபுல் கான்ஸ்டிடியூஷன் உள்ள உடம்பை, ஒரு ட்ரெமெண்டஸ் மெக்கானிசமான உடம்பை நான் வைத்திருக்கிறேன் என்ற உணர்வு எப்பொழுது உங்களுக்கு வருகிறதோ, அதற்கு பிறகு எல்லா மிருகங்களுக்கும் பறவைகளுக்கும் மூளை இருக்கிறதே, ஆனால் நமக்கு மட்டும்தானே சிந்திக்கும் மூளை இறைவன் கொடுத்திருக்கிறான் என்பதை சிந்தித்த பொழுது, அதை சிந்திக்கும் பொழுது நான் சில விஷயங்களை நான் சொல்லும்போது கொஞ்சம் ரெப்படிஷன் மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. அதெல்லாம் கிடையாது. இன்றைக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய 800 கோடி, குறைந்தது 800 கோடி மக்கள் அல்ல, இந்த பூமி தோன்றியதிலிருந்து மனிதன் பிறந்திருப்பானே, எண்ணிக்கை எடுத்து பாருங்கள். ஒரு லாவோட்ஸுன்றாங்க, ஒரு புத்தர்ன்றாங்க, அவ்வளோதான் சொல்ல முடியுது. யாரை பார்த்து ஒரு இயேசுன்னு சொல்கிறோம், ஒரு முகமது நபின்னு சொல்கிறோம், ஒரு ஆதிசங்கரன்னு சொல்கிறோம். அப்படியே இங்கிட்டு வாங்க, விஞ்ஞானிகளை பூரா எடுத்துக்கங்க, எண்ணிக்கையில் இருக்கிறார்கள். அதனால்தான் நான் கூறுகின்றேன், உங்களுடைய உடலை 1000 மடங்கு நீங்கள் சிந்திக்காமல், நிச்சயமாக 1000 மடங்கு சிந்திக்காமல், 1,00,000 மடங்கு சிந்திக்காமல், நீங்கள் உங்களுடைய எந்த விதமான ஃபார்மாலிட்டிக்குள்ளே இருக்க எந்த ஆன்மீகத்தில் நுழைந்தாலும் உங்களுடைய வயது தான் சென்று கொண்டிருக்குமே ஒழிய நீங்கள் அடைய முடியாது. நம்பிக்கையில் இருப்பீர்கள். இன்னும் அதிதீவிரமாக போனால் மூட நம்பிக்கையெல்லாம் இருப்பீங்க. இன்னும் அதிதீவிரமாக போனால் மிகப்பெரிய ஃபார்மாலிட்டிஸ்லாம் இருப்பீங்க. இன்னும் அதிதீவிரமாக போனால் ஒவ்வொரு நிமிஷமும் நான் அந்த ஹோமம் பண்ணுறீங்களா இருப்பீங்க. எல்லாமே உச்சரிப்பீங்க.
ஆனால் ஒரு தனி மனிதனாக நீங்கள் என்லைட்டன்மெண்ட்டுக்குள்ளே நுழையிறது இருக்கு இல்லைங்களா, அந்த ஞானத்தை அடைதல் அல்ல, பெற்று வந்ததை விட்டு விட்டு மறுபடியும் திரும்ப பெறுதலை ஒழிய அது புதிதாக அடைதல் அல்ல. ஆமாம்மா. அப்புறம் ஞான விடுதலைன்னெலாம் சொல்கிறாங்க. அதெல்லாம் நமக்கு சொல்ல வரல நான். ஞானத்தை இருந்ததை விட்டுறோம். கை வலிச்சா பார்க்குறோம், கால் வலிச்சா பார்க்குறோம், மூச்சில் சிக்கல்னா பார்க்குறோம், ஹார்ட் வச்சா லட்ச லட்சமாக செலவழிக்கிறோம். ஆனால் வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் ஒரு 2 மணி நேரம் அல்லது 1 மணி நேரம் ஒதுக்கிட்டிங்கன்னா, அதுவும் எப்படி ஒதுக்க சொல்கிறேன், இது பயிற்சியற்ற பயிற்சி. ஏன்னா உடம்பையே இவ்வளோ சொல்லிக்கிட்டு இருக்காரு, அட்லீஸ்ட் சிந்திப்போம்டா. அந்த 5வது எபிசோடில் பாருங்கள், யூடியூப் போட்டு பாருங்கள், தானாகவே நடக்கும். இது யாருமே உங்களுக்கு பெரிய குருஸ்தானத்தில் இருந்து உங்களை பெரிய ஞானியாக்க வேண்டிய அவசியம் இல்லை. சரி சார், ஞானி ஆக்கிட்டேன். அந்த நொடியிலிருந்து நீங்கள் அந்த நான் யார் என்பதை 2ஆக பிரிச்சுக்கோங்க. ஒன்று, உலகியலில் நீங்கள் பிறந்து சாகிறது வரைக்கும் என்ன செய்து இந்த உலகத்தில் உங்கள் துறையில் தேர்வு செய்த துறையில் பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட் ஆவது ஒரு முறை. ரத்தன் டாட்டா பண்ணார், பண்ணிட்டு தான் அவர் போயிருக்கார். அவர் ஞானிகினின்லாம் சொல்கிறார். ரத்தன் டாட்டா இன்னைக்கு வேர்ல்டுலே ஒரு 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 தவிர்க்க முடியாத ஒரு லெஜண்ட். அவர் எந்த தொழில் பிஸ்னஸ் தானே பண்ணார், மற்றவங்களையெல்லாம் சொல்ல விரும்பலை. அதனால் நீங்கள் 2ல் உலகியல் நாணியம் புரிய வேண்டும், ஸ்பிரிச்சுவல் நாணியம் புரியும் போதுன்னா உலகத்தினுடைய ரகசியம் பூரா பிடிபடும். இந்த பிறப்பிற்குள்ளே நீங்கள் சாதித்தோம் அது இதெல்லாம் விடுங்க. ஒவ்வொரு அணுவான விஷயத்திற்கும் உங்களால் ஏற்கனவே 5வது எபிசோடில் சொல்லியிருக்கேன், உங்களிலிருந்து நீங்கள் உலகத்தையே விட்னஸாக பார்க்கக்கூடிய சூழல் உருவாயிரும். எல்லாமே விட்டு போகும், எல்லாமே விட்டு போகும். கொஞ்சம் கொஞ்சமாக பார்ப்பேன், என்ன இன்பம் துன்பம் ஆற்று பற்று எல்லாம். ஆனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஒரு பெரிய பிரவாக எனர்ஜியோடு இயங்க முடியும் என்பது என்னுடைய சின்ன கருத்து. மறுபடியும் சந்திக்கின்றேன். வணக்கம்.